கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயா 64ஆம் அதிகாரம் 1வது வசனம். உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும். ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக உங்ககிட்ட சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், ஆண்டவர் அவருடைய நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவாராம். ஆமென். அதாவது நமக்கு சத்துருவாக இருந்து நம்மை பகைத்து கொண்டிருப்பவர்களுக்கு கர்த்தர் அவருடைய நாமத்தை தெரிய பண்ணுவார். ஆமென். பொதுவாக மனிதர்கள் நமக்கு சத்துருக்கள் கிடையாது. ஆனால் அவங்க சத்துருவுடைய கையில், அதாவது சத்துருவானவன் பிசாசுடைய கையில் அவங்களே தங்களை விற்று போடும் பொழுது அவர்கள் உண்மையிலேயே நமக்கு சத்துருக்களாய் மாறி பல தீமைகளை என்ன செய்கிறாங்க, செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். எப்படி தாவீதுக்கு விரோதமாக சவுல் என்ன செஞ்சார், தொடர்ந்து தாவீதுக்கு சத்துருவாய் மாறி தொடர்ந்து தாவீதை பகைத்து கொண்டே இருந்தார். அதே போல் சில மனிதர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு விரோதமாக எழும்பி சத்துருவினால் அவர்கள் நம்ம எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன செய்வாராம், அவருடைய நாமத்தை அவர்களுக்கு தெரிய பண்ணுவார். இதுவரைக்கும் அவருடைய நாமம் நமக்கு தெரிந்திருக்கிறது. ஆமென். நமக்கு அவருடைய நாமத்தை தெரியப்படுத்தி அவருடைய நாமத்தை நாம் ஒவ்வொரு நாளும் ருசித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்மை ருசிக்க பண்ணி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ அவருடைய நாமத்தை சத்துருக்களுக்கு அவர் தெரிய பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருக்கிற சத்துருக்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு பாருங்களேன். தாவீது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து 40 நாள் இஸ்ரவேலையும் ஜனங்களையும் தொடர்ந்து தூஷித்து கொண்டே இருந்த அந்த கோலியாத்திற்கு கோலியாத்துக்கு முன்னாடி நின்று கர்த்தருடைய நாமத்தை கோலியாத்திட்ட அறிக்கையிடுகிறார். ஆமென். பாருங்களேன். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அந்த நாமத்தை முதலாவது சத்ருவுக்கு தெரிய பண்ணுகிறார். ஆமென். கோலியாத் என்கிற சத்ருவுக்கு கர்த்தருடைய நாமத்தை தாவீது மூலமாக என்ன செய்கிறார், அறிவிக்கிறார். அந்த இடத்துல அறிவித்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமம் அறிவிக்கப்பட்ட மாத்திரத்தில் அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளாக, சில நிமிடங்களுக்குள்ளாக கோலியாத் என்ன செய்கிறார், வீழ்த்தப்படுகிறான். தாவீது என்ன செய்கிறார், ஒரு கூழாங்கல்ல எடுத்து கோலியாத் மேலே அடிக்கிறார் கவனில் வச்சு. உடனே கோலியாத் என்ன செய்கிறான், சத்ருவான கோலியாத் வீழ்த்தப்படுகிறான். அதுவரைக்கும் தொடர்ந்து நிந்தித்து கொண்டே இருந்த 40 நாட்களாக தொடர்ந்து நிந்தித்து கொண்டே இருந்த சத்ருவுக்கு கர்த்தருடைய நாமத்தை தெரிய பண்ணி அந்த இடத்துல ஒரு முடிவை உண்டாக்குகிறார். அது நிமித்தம் நடந்தது என்ன பாருங்களேன். ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும், பெலிஸ்தியர்கள் தத்தளித்து போனார்கள். ஏன்னா பெலிஸ்தியர்கள் ஒரு பெரிய பெலனா யாரை தான் பார்த்தாங்கன்னா, கோலியாத்தை தான் பார்த்தாங்க. அந்த கோலியாத் வீழ்த்தப்பட்ட உடனே பெலிஸ்தியர் நடுவில் பயங்கரமான தத்தளிப்பு உண்டாயிற்று. இதுதான் கர்த்தர் எல்லா நாளும் சத்துருக்களை தூஷித்து கொண்டே இருக்க விட மாட்டார். உன் கூட இருக்கிற ஆண்டவர் என்ன செய்தார், உன் கூட ஆண்டவரே கிடையாது, இப்படிலாம் தூஷித்து கொண்டே இருக்க விட மாட்டார். ஒரு சமயம் நம்மளை சகிக்க வைக்கிறார் என்றால் கர்த்தர் நமக்காக நம்முடைய பட்சத்தில் இப்படியா எழுந்தருளி அவருடைய நாமத்தை அவர்களுக்கு தெரிய பண்ணி அவருடைய நாமத்தினால் அவர்களை மடங்கடித்து நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்து நம்முடைய தலைகளை கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முடிவை கொண்டு வருவார். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி எங்களோடு இருக்கிற கர்த்தர் எங்கள் பட்சமாக எழுந்தருளி ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளுக்கு முடிவுண்டாக்க போகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை தெரிய பண்ணி நீர் முடிவுண்டாக்க போகிற உம்முடைய தயவுகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.